வணக்கம். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற வார்த்தைய நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நமக்கு வேணுங்கிறத அடையறதுக்கான ஒரு வழிமுறைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அகஸ்தியர் நாடி சொல்ற ஈர்ப்பு விதி நாம நினைக்கிறத விட ரொம்பவே ஆழமானது, முற்றிலும் வேறானது. வாங்க அந்த பழங்கால ரகசியத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, முதல்ல ஒரு கேள்வி. ஈர்ப்பு விதின்னு சொன்ன உடனே உங்க மனசுல என்ன வருது? நம்ம ஆசைகளை நிறைவேத்துறது இல்லையா? ஆனா அகஸ்தியர் நாடி சொல்றது இதுக்கு நேர் எதிரா இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அது நம்ம ஆசைகளை பத்தினதே இல்லையாம். வாங்க பார்க்கலாம். அகஸ்தியரோட பார்வையில ஈர்ப்பு விதின்றது நம்மளோட விருப்பத்துக்கானது இல்ல. அது முழுக்க முழுக்க இறைவனோட கருணைய பத்தினது. அதாவது வழி தவறி போன ஒரு ஆன்மாவ இறைவன் துன்பம்ங்கிற ஒரு கருவி மூலமா அன்பு வச்சு திரும்பவும் தன்னோட இடத்துக்கு கூப்பிடுற ஒரு தெய்வீக நிகழ்வு தாங்க இந்த ஈர்ப்பு விதி. சரி, வாங்க இந்த ஆன்மாவோட பயணம் எப்படி தொடங்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஈர்ப்பு விதி எப்படி ஒரு அன்பு சுழற்சியா வேலை செய்யுதுங்கிறத நாம இப்போ விரிவா புரிஞ்சுக்க போறோம். இந்த தெய்வீக அழைப்புக்கு ஒரு 4 படிநிலைகள் இருக்கு. முதல்ல இறைவன் நம்மள ரொம்ப அன்போட படைச்சு இந்த உலகத்துக்கு அனுப்புறாரு. ஆனா நாம என்ன பண்றோம்? நம்ம அறியாமையால அந்த அன்பை தவறா பயன்படுத்தி தப்பான வழியில போறோம். இத பார்த்து இறைவன் ரொம்பவே வருத்தப்படுறாரு. அந்த வருத்தம் தான் நமக்கு துன்பமா மாறி நம்மள திரும்பவும் அவர்கிட்டயே கொண்டு வந்து சேர்க்குது. பாத்தீங்களா? இது ஒரு சுழற்சி மாதிரி. குரு அகஸ்தியரே இதை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அவர் உங்களை மிகுந்த அன்புடன் படைத்தார். நீங்கள் வழி தவறும்போது அவர் துயரத்தின் காரணமாக உங்களை திரும்ப அழைக்க கஷ்டங்களை கொண்டு வருகிறார். இதுவே ஈர்ப்பு விதி. அப்ப பாருங்க, கஷ்டம்ங்கிறது தண்டனையே இல்ல. அது கடவுள் நம்மள திரும்ப கூப்பிடுற ஒரு அன்பான அழைப்பு. சரி, அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்லையா? மனுஷன் ஏன் கஷ்டப்படுறான்? எதுக்காக இந்த துன்பம்? வாங்க அதோட மூல காரணத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். பதில் ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப ஆழமானது. துன்பம்ங்கிறது வேற ஒண்ணுமில்ல, நம்ம கடவுளோட வச்சிருந்த தொடர்பை மறந்துட்டோங்கிறதோட அறிகுறிதான். நம்மள படைச்ச அவர்கிட்ட நம்ம இயல்பாவே அன்பை காட்ட தவறும்போதுதான் துன்பம் ஆரம்பிக்குதுன்னு அகஸ்தியர் சொல்றாரு. இங்கே நாம ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். சோதனைகள்ங்கிறது நம்மள தண்டிக்கிறதுக்கு இல்ல, அது ஒரு பாடம். நம்ம முன்னாடி 2 வழிகளை வைக்குது. அது என்ன வழிகள்னு பார்க்கலாமா? ஆன்மாவுக்கு முன்னாடி 2 சாய்ஸ் தான் இருக்கு. ஒன்னு, அது இறைவன் கிட்ட அன்பை காட்டலாம். அப்படி செஞ்சா அதுக்கு தெய்வீக அருள் கிடைக்கும், ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை அமையும். அப்படி இல்லாம அன்பை காட்ட தவறுனா அப்போதான் கத்துக்கிறதுக்காக சோதனைகள் கொடுக்கப்படுது. அப்போ நம்ம கஷ்டங்களுக்கு காரணம் அன்பு இல்லாததுதான். புரியுதா? சரி, இப்போ நாம இந்த பகுதியோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த கஷ்டங்கள், சோதனைகள் எல்லாம் நமக்கு எதை கத்துக் கொடுக்க வருது? நம்ம பிறவியோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்? இந்த எல்லா கஷ்டங்களுமே ஒரு விஷயத்த நமக்கு உணர்த்துறதுக்காக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா, நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகமும் இதுல இருக்கிற இன்பம் துன்பம் எல்லாமே ஒரு மாயங்கிறது தான் நாம புரிஞ்சுக்கணும். இந்த உண்மையை நாம உணர்றதுதான் இந்த பிறவியோட உண்மையான பலன். ஆக கஷ்டங்கள் மூலமா இது ஒரு மாயேன்னு புரிஞ்சுக்கிட்டு பிறவியோட நோக்கத்தை அடையறதுதான் நம்மளோட இலக்கு. சரி, இவ்ளோ பெரிய உண்மைய புரிஞ்சுக்கிட்ட பிறகும் இந்த ஆன்மா ஏன் திரும்ப திரும்ப பிறக்குது? வாங்க இந்த பிறவி சுழற்சியோட கடைசி புதிரையும் பாத்திரலாம். திரும்பவும் பிறக்கிறதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இந்த உலகத்துல ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கு. ஆனா அந்த வேலையை செய்யறதுக்கு இறைவனோட அருள் தேவை. பிரச்சனை என்னன்னா, நம்ம பிறவிக்கான அந்த தனிப்பட்ட வேலை என்னன்னே நமக்கு தெரியாது. அந்த அறியாமைதான் இந்த பிறவிச் சுழற்சிக்கு முக்கிய காரணம். குரு அகஸ்தியரே இத ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதன் வேலை என்னவென்று தெரியாததாலதான் இந்த ஆன்மா மீண்டும் மீண்டும் பிறக்கிறது. பாத்தீங்களா, எவ்வளவு ஆணித்தரமா சொல்லப்பட்டிருக்கு. நம் வேலை தெரியாததுதான் எல்லாத்துக்கும் காரணம். இப்போ அகஸ்தியர் நம்ம ஒவ்வொருத்தர் முன்னாடியும் ஒரு பெரிய கேள்விய வைக்கிறாரு. உங்களுக்காக, உங்க பிறவிக்காக ஒதுக்கப்பட்ட அந்த வேலை என்ன? யோசிச்சு பாருங்க.